கூட எங்க போன? ஆனா இந்த பசங்களோட ஆடி ஒரே டயர்டா. கேட்கல. கேக்குதா உங்களுக்கு? பசங்களோட ஆடி ஒரே டயர்டா, பசிச்சிச்சு, அதான் சாப்பிட போயிட்டேன். பசங்க கூட ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா? உங்களுக்குலாம் டயர்டா இருக்காடா? பின்னாடி டீச்சர்ஸ்ட்ட கேட்டு பார்ப்போம். அப்படியே மிரண்டுட்டோம்ல. டீச்சர்ஸ்லாம் எப்படி ஆடினாங்க? சூப்பரானா ஒரு சூப்பராக ஒரு கிளாப் பண்ணிரு பார்ப்போம். கொஞ்சம் சுமார் தான் போல. சுமாரான நல்ல சூப்பராக கிளாப் பண்ணிரு. ஓகே சூப்பர். நம்ம பாஸ்டர் வந்து நம்மளுக்காக ஜெபம் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க. ஜெபம் பண்ணுமா? அன்பின் ஆண்டவரே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தருவீராக. ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கர்த்தனை பொறுப்படுத்து இதை ஆசீர்வதித்தாரும். உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே, இந்த செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெரி குட். இதே எனர்ஜியோட நம்ம மாஸ் பண்றோம். ஓகே சரி. ஓகே, இப்போ பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டாரு. அடுத்து எந்த பசங்க வந்து ப்ரேயர் மனப்பாட வசனம் வாசிக்க போகிறாங்க. மனப்பாட வசனம் சொல்றதுக்காக பிகினர் பிள்ளைங்க வர போறாங்க. கிளாப் பண்ணு பிகினர் பிள்ளைங்களுக்குலாம். தலைப்பு ஆரியே. ஓகே அவனுக்கு கொடுத்து. கவுனி எல்லாரும் கவுனி என்ன சொல்றாங்க? கவுனி. நீரே அனாரியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறது. சங்கீதம் 92. கிளாப் பண்ணு, நல்லா கிளாப் பண்ணு பாப்போம். ஓகே. இரண்டாவது நாள் வெளிச்சமும் மிருதும். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயர் வைத்தான், இருளுக்கு இரவு என்று பெயர் வைத்தான். ஆதியாகமம் 1:5. ஓகே நல்லா கிளாப் பண்ணுங்க. குட். அடுத்து டே 3. மூணாம் நாள் வானம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வழிபட்டு இருக்கு. சங்கீதம் 19:2. ஜோராக கிளாப் பண்ணலாமா? ஓகே. அடுத்ததா பிகினர்ல வசனம் இருக்காங்களா? வாங்க வாங்க. இப்போ எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். 3 நாள் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் சொல்லணும்? எல்லாரும் கை 2 வச்சுக்கோ. ஓகே. நாலாவது தலைப்பு அவளே சொல்வாளாடா. நிலம், மரம், ஆறு. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆதியாகமம் 2:16. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சரி சூப்பரா வசனம் சொன்னாங்களா? கிளாப் பண்ணு. அமைதியா இருங்க. இப்போ பிகினர் டான்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம்.
டான்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கைத்தொழில் கொடுத்துடலாமா? சத்தம் கேட்கல. சூப்பர். எப்படி இருந்துச்சு டான்ஸ்? கேட்கல. சூப்பர். அடுத்ததாக வந்து பெருமேரியிலேருந்து ஏன் குலம் தெய்வம் டீச்சர். அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக வெலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா சந்தக் சந்தக் சந்தா தக்குடு 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 தக்குடு. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஜோரா clap பண்ணுங்க பாப்போம். கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கிளாப் பண்ணுங்க நல்லா. கேட்கல. இந்த பாட்டுல ரைமிங்கா ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை வந்துச்சு ஜூடா? அவங்கள்ட்ட ஸ்வீட்டிலேயே பெஸ்ட்டு தானே லட்டு தான், ஆனால் உலகம் ஃபுல்லாக எழு பார்க்குது துட்டு தான். இது அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? ஸ்வீட்டிலே பெஸ்ட்டு தான் லட்டு தான், ஆனால் உலகம் ஃபுல்லாக எழு பார்க்குது துட்டு தான். ஆனால் ஏசப்பா வந்து அதெல்லாம் விட்டுட்டு உனக்கும் எனக்காண்டி வந்திருக்கிறாரு. அடுத்து பிரைமரியில இருந்து மெமரி வேர்ஸ் சொல்றதுக்காக வர போறாங்க. வாங்க பிரைமரி டீம். தேவன் காப்பாத்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் டே தலைப்பு, அப்புறம் வசனம், தலைப்பு வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீ என குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீ குணமாக்கினி. சங்கீதம் 30:2. கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. இதோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவு நித்திய ஜீவனை தந்தரளி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் 13:6. மரித்தோரிடமிருந்து எழுந்த கிறிஸ்து இனி அவரை மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ரோமர் 6:9.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் ஷாரன் அந்தமும் பிரின்சி. முந்தினவரும் பிந்தினவுமாய் இருக்கிறேன். பிள்ளைங்க கூட வந்து உட்காருங்க. வெளிப்படுத்துதல் 22:12 பிள்ளைங்க கூட 13. உட்காருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. என் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் ஓகே, நல்லா கிளாப் பண்ணிருங்க. தேவன் குணமாக்குகிறார், தேவன் உதவி செய்கிறார், தேவன் நேசிக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார், மேலும் சீக்கிரம் வருகிறார். தேவன் குணமாக்கினார், தேவன் உதவி செய்கிறார், தேவன் நேசிக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார், மேலும் சீக்கிரம் வருகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உன்னை நோக்கி கூப்பிட்டேன், நீ என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. நீதி ஜனத்தை உயர்த்து. நீதிமொழிகள் 14:34. என்னை பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துநாதரை எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் பலம் உண்டு. பிலிப்பியர் 4:13. தேவன் குணமாக்குகிறார், தேவன் உதவி செய்கிறார். ஒரு தேவன் கிளாஸ்ல இருந்து ஒரு நேசிக்கிறார், பிள்ளைய மனப்பாட வசனம் தேவன் சொல்ல வைங்க கொஞ்சம் தயவா. அவர் உயிர் தெழுந்து மேலும் சீக்கிரம் வருவார். 5 நாள் பாடம் தலைப்பு. தேவன் குணமாக்கினார், தேவன் உதவி செய்கிறார், தேவன் நேசிக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார். அவர் உயிர் தெளிந்தார், மேலும் சீக்கிரம் வருகிறார். தேவன் குணமாக்கிறார், தேவன் உதவி செய்கிறார், தேவன் நேசிக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார். அவர் உயிர் தெளிந்து மேலும் சீக்கிரம் வருகிறார். தேவன் குணமாக்கிறார், தேவன் உதவி செய்கிறார், தேவன் என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நான் கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கி. சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாரே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. ஓகே, थैंक यू. பின்னாடி கொடுத்துரு மைக்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. ஓகே, நல்ல ஜோரா கிளாப் பண்ணிரு. சரி, இன்னொரு வசனம் இருக்காம்பா, சொல்லிட்டு தான் போவானா. ஓகே, சொல்லு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. சரி, ஓகே, நல்லா கிளாப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்காலாலா பிரைமரிலேருந்து ஜிங்காலாலா டான்ஸுக்கு ஆட வராங்க. Gloria,
நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் 10 கட்டளை டான்ஸ் ரெடியா இருங்க. நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. சத்தமா கிளாப். சூப்பர், பாடு பாப்போம். அடுத்தது 10 கட்டளை அந்த சாங் டான்ஸ் டீச்சர்ஸ் கொஞ்சம் ஜூனியர் டீச்சர்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. சேர்ந்து பாடுங்க. சவுண்டா பாடு. இன்னும் சத்தமா. நல்லா கிளாப் பண்ணி பாப்போம். ஜோரா சத்தமா கிளாப் பண்ணு. ஓகே, தேங்க் யூ. சரி, ஓகே. நான் இந்த சாங்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது கரெக்டாக சொன்னீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? சரி, ரைட்டு. இந்த டான்ஸில் யார் மீன் பிடிச்சா? அந்த இதில் ஒரு மீன் யார் மீன் பிடிச்சா? ஒரு பேர் சொல்ல முடியும்? இல்லை, ரைட்டு. பேதுரு கரெக்டான ஆன்சர். ஷோ இது ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே லாஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வாங்கிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர்லேருந்து 10 கட்டளை டான்ஸ் ஆட வருவாங்க. படிந்தாலே
முடிஞ்ச உடனே ஜூனியர்லேருந்து மப்பாடாசனம் வாசிக்க வரோம். ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. என்னை என்று வேறு தெய்வம் இருக்க வேண்டாம், சொருபங்களை கூட வணங்க வேண்டாம், நமத்தை வீணிலே வழங்க வேண்டாம், ஓய்வு நாளையும் ஆசரிக்கணும். ஐயாரே ஐயாரே ஐயா ஐயாரே 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 ஐயா ஐயாரே 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 ஐயா ஐயாரே 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 ஐயா ஐயாரே. ஜோராக கிளாப் பண்ணலாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர்லேருந்து மனப்பாடாசுரம் வாசிக்க வராங்க. மோசம் பண்ணாதீர்கள், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ தூக்கிவிட துணை இல்லையே. பிரசங்கி 4:10. தேவனுடைய நண்பன் கர்த்தருடைய ரகசியம் பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. பாடம் 2. நம்பகமான நண்பர்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. பாடம் 3. கரிசனை மன்னிக்கும் நண்பர்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. பாடம் 4. கரிசனை உள்ள நண்பர்கள். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். ஒன்றிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பிரசங்கி 4:10. பாடம் 5. உலகபிரமான நண்பர்கள். மோசம் போகாதீங்கள், ஆகா சம்பாஷங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. ஆதார சம்பாதிகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. ஒருவன் கீழே விழுந்தால் அவன் உடலாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாக இருந்து விழுவனுக்கு ஐயோ. சரி, அடுத்து ஜிங்கிலாலா டான்ஸ். சேர்ந்து பாடுங்க. சவுண்டா. கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே.
ஜோராக கை தட்டலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்டர்மீடியட்லேருந்து பாய்ஸ் டான்ஸ், உருட்டு உருட்டு டான்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர் மெமரி வேர்ட்ஸ் ரெடியா இருக்கு. நல்லா கிளாப் பண்ணி பாப்போம். கிளாப். ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க பாப்போம். சூப்பர் பாய்ஸ், சூப்பர் சூப்பர். சரி, இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க? உருட்டு உருட்டு. யாரு போய் பேசுறா? நீ கூட தான் கிளாஸ்ல என்ன சொல்லிட்டு வந்த? நான் அமைதியா போய் அங்கே உட்காருவேன்னு சொன்னேல, எவனாச்சும் அமைதியா உட்காந்துருக்கியாடா? டேய் டேய், இது பேர் தான் உருட்டுறது. அப்படிலாம் உருட்டக்கூடாதே. சாத்தா வந்து பொய்யா சொல்லுன்னு சொல்லுவான். ஆனால் நம்மளாம் யாரோட பிள்ளைங்க? யாரோட பிள்ளைங்க? அதனால நம்ம வந்து உருட்டக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதான் அந்த சாங் சொல்லுது. ஓகே, அடுத்து இன்டர்லேருந்து மெமரி வேர்ஸ் நம்மளுக்காக வந்து சொல்ல வராங்க இன்டர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடுங்க பாப்போம். முதல் நாள் அடித்தளம் ஒரு தேசம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். யாதிராகமம் 2:24. உலக மாற்றத்தை ஏற்படுத்துபவர் அவர்களை காணாமல் யாசனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து ஆசாரியர்களும் கொண்டு போய் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 16:7. 3ஆம் நாள் ஒரு தேச மீட்பு. கர்த்தாவே, தேவர்களின் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரும் துதிகளின் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? யாத்திரையாக 15:11. 4ஆம் நாள் ஒரு தேசத்தின் அரசியல் அமைப்பு. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10. உயிர்த்தெழுந்த இயேசு அனைத்து தேசங்களின் ராஜா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருந்தான் என்றார். யோவான் 8. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டர் கேர்ள்ஸ்லேருந்து டிகிரி சாங் வந்து ஆட போகிறாங்க.
கிளாப். சூப்பராக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சூப்பராக கிளாப் பண்ணிடலாமா? சரி, எங்கள் கேர்ள்ஸ்லாம் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டாங்க, உங்கள் பாய்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலாம்? இந்த அப்போ ஸ்கிட்டு வருதுக்கா, அதை பார்த்துட்டு பேசு. அதை பார்த்துட்டு பேசுவா. சரி, ஸ்கிட்டு வாங்க. குழந்த தேங்காய் ஏசப்பா, ஜெயிக்கு ஏசப்பா. இவங்க தான் உங்களுக்கான கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி. ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த தன் மனைவி பிள்ளை பெறாத காரணத்தினால் ஈசாக்கு ஜெபிக்கிறார். ஏசப்பா, உங்களுக்கு பிள்ளைகளை ஏசப்பா, பிள்ளைக கொடுக்க ஏசப்பா, நல்ல பேர் ஜெயிக்கிறேன். ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு தேவன் இரட்டை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் இருவரும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள். நான் ஏசா. ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான். யாக்கோபு கூழ் சமைக்கிறவனாக இருந்தான். ஒரு நாள் அதிகாலையில் ஏசா வேட்டையாட தன்னுடைய ஆயுதத்தோடு சென்றார். ஐயோ, இன்னைக்கு வேட்டைக்கு எதுவுமே கிடைக்கலையே, ஒரு ஆட்டுக்குட்டி தானே கிடச்சிருக்கு. தம்பி, எனக்கு பசி, வயிறு ரொம்ப பசிக்குது, வேட்டைக்கு என்னமா கிடைக்குதான்னு பார்ப்போம், தேடி பார்ப்போம். எனக்கு ரொம்ப வயிறு வேற பசிக்குதே. ஏய் தம்பி, எனக்கு கூழு தாடா. தர முடியாது. ஏய் ரொம்ப பசிக்குதுடா, குர்ரா. உன்னோட பதவி எனக்கு. சரி, எனக்கு தாரேன். எனக்கு கூழ் மட்டும் தாரியா, உன்னோட கூழ் மட்டும் வாங்கிக்கோ. ஒரு நேர சாப்பாட்டுக்காக ஏசா தன்னுடைய பதவியை அலட்சியம் பண்ணுகிறான். யாக்கோபு அவனை ஏமாற்றுகிறான். ஏசாயா, என்னங்கப்பா? அவனுக்கு ஜெபம் பண்ணணும்டா, எனக்கு சாக போறேன்டா, அவனுக்கு ஜெபம் பண்ணணும்டா, ஆடா. சரிங்கப்பா, உங்களுக்கு பிடிச்ச ஆட்டுக்குட்டி வெட்டி நான் சமைச்சு கொண்டு வரேன், அப்போ நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கப்பா. சரிடா, நான் வேட்டையாட்டு வரேன்ப்பா. சரிப்பா. ஏன்னா நம்ம கணவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு, நம்ம வந்து யாக்கோபை கொடுக்கலாம் பார்த்தா இவன் ஏசா கொடுக்குறான்னு. யாக்கோபு வாடா, நீ வேமா சந்தைக்கு போயிட்டு ஆடு எடுத்துகிட்டு வாப்போ. போய் எடுத்துட்டு வா. நான் சமைச்சு உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு, நான் உனக்கு அதை வாங்கி தரேன், நீ வேமா போய் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வா, போயிட்டு வா. ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்க. சரி, நான் சமைச்சு தரேன் உங்கள் அப்பாவுக்கு. இந்த உங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸு உங்கள் அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனான நல்ல பிதாவே ஏசப்பா, அவனை ஜெயிக்கிறேன் ஏசப்பா, நல்லா வரணும் ஏசப்பா, படிப்பை விடுங்க, நல்லா ஜீவனான நல்ல பிதாவே. அப்பா நான் வந்துட்டேன். அன்ட்டாடா அவனே. அப்பா இந்தாங்கப்பா, நான் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இந்தாங்கப்பா. ஏஸ்ப்பா, ஆசிரியக்கு சொன்னாடா அவனே. அப்பா நான் இப்போ தான்ப்பா வரேன். ஜாப் பண்ணுவேன்டா. யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டானா ஆசீர்வாதத்தை? அவனை கொல்லாம விட மாட்டேன் நான். சரிடா. எஸ், யாக்கோபை கொல்லாம விட மாட்டேன் நான். என்னோட ஆசீர்வாதத்தை பூரா அவன் வாங்கிட்டான். என்னோட அண்ணன் சாணத்தை வந்து அவன் வாங்கிட்டான். ரெபேக்கா, யாக்கோபுவை ஏசா கொல்லாம விட மாட்டேன்னு திட்டம் போட்டிருக்கான். சரி, நான் அவனை பார்த்து அனுப்பிச்சுடுறேன். யாக்கோபு, நீ உடனே கிளம்பி உங்கள் மாமா வீட்டுக்கு போ, அங்கே நான் பார்த்துக்கோ. போயிட்டு வரேன். மாமா யாருடா நீ? மாமாவா? யாருப்பா நீ? யாக்கோபு. வாடா மாப்பிள்ளை, நீயா? என்ன வேணும் உனக்கு? உன் வேலை வேணுமா? சரி, கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இரு, போ. தூதர்
தம்பி உன் சம்பளத்தை மாத்தியாச்சுப்பா. உன் சம்பளத்தை மாத்தியாச்சுப்பா நாங்க. யாக்கோபு கிட்டத்தட்ட 20 வருஷம் தன் மாமனிடம் வேலை பார்க்கிறார். 20 வருடமும் லாபான் அவனை ஏமாற்ற முயற்சிக்கிறான். ஆகையால் யாக்கோபு ஜெபிக்க போகிறார். ஏசப்பா எங்க அண்ணனை பார்த்து மன்னிச்சுக்கோனே. சரிடா உன்னை மன்னிச்சுட்டேன். நீ எதுக்குடா அப்படி செஞ்ச? தெரியாம செஞ்சேன். சரிடா உன்னை மன்னிச்சிருண்டா. நீ செஞ்ச பாவத்தை பூரா உன்னால மன்னிச்சிருண்டா. நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாமா? பாய்ஸ் ஸ்கிட்டு நல்லா இருந்துச்சா? புரிஞ்சா அவங்க எல்லாருக்கும் ஸ்கிட்டு சூப்பரா இருந்துச்சா? எல்லாரும் ஒரு நல்ல கிளாப் பண்ணிரு. சூப்பர் கிளாப் பண்ணு. ஸ்கிட்டு சொல்லி கொடுத்த சாரியே கூப்பிட்டுரும், அவரே வந்து சொல்லட்டும். சரி, எல்லாரும் அமைதியா இருந்தாதான் உங்க சார் வந்து என்ன சொல்லி கொடுத்தாருங்க. இந்த ஏசா யாக்கோபு கதை உங்க கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருக்காங்களே, யாருக்கெல்லாம் அந்த கதை தெரியும்? கை தூக்கு. இப்போ வந்து சார் சொல்லுவாரு, கவனிங்க ஒரு ஷார்ட். சரி, இந்த கதையில் நீங்கள் பார்த்த கேரக்டர் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை கேரக்டர் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது? எத்தனை கேரக்டர்? 5 5 4 4 5 6 பேரா? 5 பேர் இருந்தாங்க. ஈசாக்கு, ரெபேக்கால், ஏசா, யாக்கோபு, லாபான். மீதி வந்தவங்க எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்க. சரியா? இந்த ஏசா வந்து வேட்டையாடுறவனாக இருந்தான். யாக்கோபு வந்து சமைக்கிறவனாக இருந்தான். அவன் டயர்டாக வரும் பொழுது இவன் நினச்சிருந்தா ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் பதவிக்கு ஆசைப்பட்டு, நீ மூத்த பையன்ற அந்த பதவி எனக்கு கொடு, அப்படின்னா தான் உனக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீ எனக்கு இதை தந்தாதான் நான் உனக்கு இதை தருவேன் அப்படின்ற கேரக்டரில் இது பண்ணுறான். ஃபஸ்ட்டு யாக்கோபு ஏமாறுறான், ஏசா ஏமாறுறாரு. 2வது தடவை போகும்பொழுது அவன் திருப்பி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்ற பண்ணி, நான் தான் உன் ஆசீர்வாதத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறான். அதனால் அவனுக்கு என்ன கிடச்சதுன்னா, 20 வருஷம் அவனோட சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க முடியல. 20 வருஷம் அவங்க மாமா வீட்டில் வேலை பார்க்குறான். அவன் அம்மாவை பார்க்க முடியல, அவங்க அப்பாவை பார்க்க முடியல, அவன் சகோதரனை பார்க்க முடியல. இவன் என்ன ஏமாத்துறானோ அதே போல் இவனோட மாமாவோட பேர் என்ன? இவன் மாமாவோட பேர் என்ன? லாபான். லாபான் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாருங்க? 20 வருஷம். 20 வருஷம் வேலை பார்த்தாரு. 14 வருஷம் வேலை பார்த்தாரு. அதுக்கடுத்து ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தாரு. 20 வருஷம் கழிச்சு அவர் நினைக்கிறாரு, இதுக்கடுத்து நம்ம இங்கே இருக்க முடியாது, இவன் என் சம்பளத்தை மாற்றிட்டே இருக்கான், என்னை திருப்பி எங்கள் வீட்டுக்கே கூட்டு போயிருங்கன்னு யாக்கோபு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சமாதானமாக கூட்டு போகிறாரு. யாக்கோபு பயந்துட்டே தான் போனார், ஏசா ஏதாவது செஞ்சிருவானான்னு. ஆனால் ஆண்டவர் அவன் கூட இருந்தனால திருப்பி போகும்பொழுது ஏசா அவனை கொல்லலை. ஏசா கொல்லணும் தானே நினச்சான், ஆனால் 2வது போகும்பொழுது ஏசா கொல்லலை. ஒரே ஒரு காரணம், யாக்கோபு தேவனிடத்தில் ஜெபித்தார். ஜெபித்த ஜெபத்திற்கு ஏசா மூலமாக ஒரு சமாதானமான ஒரு முடிவை கொடுத்தார். தேங்க்யூ. நல்ல கிளாப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வந்து சீனியர் கேர்ள்ஸ்லேருந்து வாங்க வாங்க ஸ்டார்ஸ் டான்ஸ் ஆட போகிறான். நட்சத்திரங்களே
கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பாப்போம். நல்ல ஜோரா ஒரு கிளாப் பண்ணிருங்க. அக்கா எங்கள் பாய்ஸாவது பரவாயில்ல ஸ்கிட்டு பண்ணாங்க, கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்க? ஸ்கிட்டே காணோம், என்ன கதை? இப்படிலாம் நீ கேப்பன்னு தெரிஞ்சுதான் எங்க டீம் ஒரு ஸ்கிட்டோட ரெடியா இருக்காங்க. அப்படியா? கேர்ள்ஸுக்கு சியர் அப் பண்ணுங்க. ஒரு தரமான ஸ்கிட் உனக்கு வெயிட்டிங்ல இருக்கு. பாப்போம். டேய் அலாரமே அந்த நான் தான் டெய்லி ஒன்று எழுப்பி விடுறேன். என்ன நீ அடிச்சிட்ட பார்த்தியா? நீ ஒழுங்கா யூத் சர்வீஸ் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண போற? மூஞ்ச பாரு, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்து நீ என்னையே நக்கல் பண்ணுறியா? இரி 2 பேட்டரியை பிடிங்கிட்டு அதோட நீ பேசவே மாட்டேன் பா. இப்போ போய் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன்ப்பா. அச் அண்ணா, நீங்கள் பைபிள் தானேண்ணா? என்னண்ணா ஆச்சு உடம்புக்கு? ஏன் நான் தும்பிட்டே இருக்கிறீங்க? என்னை நல்லா பாருப்பா, என் மேலே எவ்வளோ தூசி பறக்குது. ஆரம்ப காலத்துலலாம் என்னை டேவிட் எப்படி தேடுவான் தெரியுமா? இப்போல்லாம் என்னை தேடுறதே இல்லை. அவன் என்னை மறந்துட்டான்ப்பா, மாறிட்டான். என்னை அடிக்கும் போது நல்லா தெரியுதுண்ணா. Mr. David, you have a one text message. Mr. David, you have a one text message. என்னது? Mr. David, you have a one text message. என்னது? டெக்ஸ்ட் மெசேஜா? ஃபஸ்ட்டு அது என்னன்னு பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் ஊரில் இருக்க எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும், ஆனால் எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸை கொடுக்குது. உன் மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமாம் ஆமாம் அதிகம்தான். முதல்ல வந்த விஷயத்த பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ. ஏன்பா டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு, முதல்ல கையை கீழே போடுப்பா. ஐயோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட் நினச்சேனே. சரி ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ் பார்ப்போம். ஹாய் டியர், I come after a year tomorrow morning 6:30. I will join the party. Okay. ஐயோ நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்கு. ஏன்பா கிச்சி கிச்சி மூட்டுற? கூச்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கையை கீழே விடுப்பா. ஏன்பா டச் ஃபோன் சொல்கிற, இந்த அளவுக்கு டச் பண்ண விட மாட்டியா? பழைய மாடலை மாற்றிட்டு புது மாடல் வாங்கணும் முதல்ல. காலைல எழுந்து வாய் கழுவாமல் வாட்ஸ்அப் பார்க்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குற, டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குற, நீ என்ன பேசுறியா? அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வேற என்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் வேற டெலீட் பண்ணிடுறான். ஆனால் ஒன்று, உன் பேர் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம்டா. ஐயோ ஹிஸ்ட்ரியில் நம்ம பேரை டெலீட் பண்ணாலும் நம்ம பேர் இருக்குன்னு சொல்கிறாளே. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், தயவு செய்து உங்கள் கையை நான் காலாக நினச்சி கும்பிட்றேன். தயவு செய்து அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள். கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். பேட்ரி லோ. என்னது? பேட்ரி லோவா? நீ என்னென்னலாம் பேசணும்னு நினச்சியோ அதெல்லாம் பேசிட்டேன். நான் எதாவது பேசினா மட்டும் பேட்ரி லோன்னு சொல்கிறியா? முதல்ல இரு அந்த சார்ஜ் வயரை பிடுங்கி போட்டுடுறேன், அதோட நீ பேசவே மாட்டேன். ஃபோன் பார்க்குற மாதிரி டிவியை பார்த்தா எவ்வளோ ஜாலியாக அந்த நாள் போகும். சரி வா நம்ம டிவி பார்ப்போம். எங்கே ரிமோட்டே காணவே. அதோ இருக்கா? சரி நம்ம ரிமோட் பார்ப்போம். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவார். ஹை ஜான் அண்ணா பாட்டு பாடுறாரு, ஆனால் ஏன் இவ்வளோ கேவலமாக பாட்டு பாடுறாரு? சரி நம்ம முதல் டிவியை மாற்றிடும், வேறு சேனல் போவோம். அல்லேலூயா ஓசன்னா. சரி நம்ம வேறு சேனல் பார்ப்போம், நியூஸ் பார்ப்போம் கொஞ்ச நேரம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவனிடையர் மோதல். சே எங்கே பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கினான் இவன் அடிச்சான், இதான் நியூஸ் பார்க்க முடியுதா? சரி நம்ம வேறு சேனல் பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றதுன்னா, சே ஆதியாகவும் 1:1 தாண்டி யாத்ராவும் லேவியராகவும் என்னாகும் 1:1 வரைக்கும் வந்துட்டேன். பாஸ்டர் இப்போ தான் ஆதியாகவும் 1:1ன்றார். சர்ச்சில் தான் பாஸ்டரை பார்த்தா, இப்போ டிவிலையும் வந்துட்டாரா? ஐயோ பாஸ்டர் நான் டிவி ஆஃப் பண்ணுறேன் பாஸ்டர். சே இந்த ரிமோட் வர ஒர்க்கே ஆக மாட்டேது. முதல்ல ஒரு புது ரிமோட்டை வாங்கணும். என்னையா என்ன ஏன் திட்டுறேன்? நோக்கு யூஸ் பண்ண தெரியல, படுக்கும் போதும் உட்காரும் போதும் கையில் வச்சுக்கிறேன், அப்புறம் போட்டு உடைச்சிடுறேன். ஆளாக்கா இருந்துட்டு நீ என்னையே நக்கல் பண்ணுறல. இரி 2 பேட்டரியை கழட்டி பிடிங்கிட்டேன்னா அதோட நீ பேசவே மாட்ட. டேவிட். யாரு? என்ன தெரியுதா? பைபிள் உங்களை தெரியாமல் இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டினாக பிறந்திருக்கேன். பைபிள் கூட தெரியலனா வெளியே அசிங்கம். உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள். நல்ல வேலை என்னை ஞாபகம் வச்சிருக்கே.
கொஞ்ச நாளாக டிவி செல்ஃபோன் வந்ததும் அதுங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ மாறிட்ட டேவிட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமாயிடுச்சுல்ல? ஆமாம், இது இல்லாமல் எப்படி லைஃப்பை ஓட்டுறது பைபிள்? ஆமாம், அவனுக்கு என்ன தேவையோ தேவையானது நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவனுக்கு துக்கமாக இருந்தால் நாங்கள் வந்து காமெடி சேனல் போட்டு காட்டுறோம். அவன் சோகமாக இருந்தால் லவ் சாங் போட்டு காட்டுறோம். அவனுக்கு போர் அடித்தா நாங்கள் ஸ்போர்ட் காட்டுறோம். அதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா? ஆமாம், கரெக்ட் தான். டேய் நிறுத்து. அவன் உன்னை விட அதிகமாக என்ன தான் யூஸ் பண்ணுறான். நீ பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. ஆமால, அவன் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமாக தான் ஆர்டர் பண்ணுறான். அவன் யார்கிட்ட நான் பேசணும்னு நினச்சா கூட என்னை வச்சு தான் கால் பண்ணுறான். இவ்வளோ ஏன் அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்னை தான் கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ, பப்ளிக்லாம் சொல்லாதீங்க, சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பேன், அதுதாங்க உண்மை. அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாம், அஃப்கோர்ஸ். இது இல்லாமல் லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறது பைபிள்? அப்போது உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இதெல்லாம் வச்சு உன்னால் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்கிறேன், நீ ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்ட. நீ மாறிட்ட டேவிட். இல்லை பைபிள், நான் மாறலை. இல்லை டேவிட், நீ மாறிட்ட. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. யாரை முதல்ல தேடுவ? காலையில் அலாரம் அடித்து எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. வேத வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. ஆண்டவரை தேடுறது தான் நீ முதல் இடத்துல வச்சுருந்த. ஆனால் இப்போது யாருக்கு நீ முதல் இடத்த கொடுக்குற? யாரை நீ முதல்ல தேடுற? நல்லா யோசிச்சு பாரு டேவிட், நீ மாறிட்ட. இல்லை பைபிள், நான் மாறலை. நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட். இல்லை, நான் மறக்கலை. நீ பாவத்துக்கு அடிமையாகிட்ட டேவிட். இல்லை, நான் எந்த பாவமும் பண்ணலை. இல்லை, நீ மாறிட்ட டேவிட். இல்லை, நான் மாறலை. நான் மாறலை 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 மாறலை. என்னது, ஒருவேளை கனவா இருக்குமோ? சரி, அலாரம் வர அடிக்குது, முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கானது. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை, ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாரு. இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன். அதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டவருடைய வசனத்துக்காகவும் ஏசப்பாவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். வெளியரங்கமாக நம்ம நல்லா இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோன்ட்டு ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நான் மாறிட்டேன். நீங்கள் எல்லாரும் மாறுவீங்களா? ஹாய். எஸ், இங்கே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பைபிளை வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கே? ஃபோனில், டிவியில், அப்படி தானே? அப்போ நம்ம கடவுளை தேடினா மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அப்படின்றது எங்கே இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. உங்களுக்கு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? நம்மளோட லைஃப் வந்து தூசி தட்டுற மாதிரி இல்லாமல் நம்ம டெய்லி வந்து தேவனுடைய வசனத்தை, நீங்கள் இங்கே படிச்சிங்க இல்லையா நிறையா வசனம், அதை நீங்கள் டெய்லி போய் சொல்லுங்கள், சரியா? ஸோ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை வந்து பைபிளில் தூசி தட்டின மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் தூசி அடைஞ்சிரும். அது நிறையா பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருக்கோம். கடவுளுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் நம்ம வாழ்க்கையில் அவரோட டைமை வந்து வெளிப்படுத்துவார். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சா ஸ்கிட்டு? சூப்பராக இருந்துச்சுல? ஓகே ஜூடா, எப்படி எங்கள் ஸ்கிட்டு? சூப்பர்க்கா. அக்கா, எனக்கு ஒரு டவுட்டா? என்னடா? ஏதோ சர்ப்ரைஸ் நீங்கள், என்ன அது சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேனா? சொன்ன மாதிரியே ஞாபகம் இல்லையடா. சொன்னீங்கக்கா. சொன்னேனா? அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கீழே குனிஞ்சு கண்ணை மூடுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரும். கீழே முடிஞ்சு கண்ணை மூடுங்க. இன்ன வரைக்கும் யார் யார் டான்ஸ் ஆடி பார்த்தோம்? கேர்ள்ஸ், பாய்ஸ். இப்போ நம்மளுக்காக யார் ஆட போறா? டீச்சர்ஸ். எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? இந்த சர்ப்ரைஸ் போதுமா? நல்லா ஒரு கிளாப் பண்ணாதான் உங்க டீச்சர்ஸ் ஆடுவாங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை.
சிசுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். நல்லா கிளாப். சவுண்டா பாடுங்க, அப்பதான் ஆடுவாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. நல்லா கிளாப் பண்ணுங்க சவுண்டா. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூட தாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூட தாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூட தாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூட தாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சக்கேயுவை கண்டு கொண்டாரு. கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். கீழே இறங்கி வா, உன்னை வாலாக்காம, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா,
ஜுமரு ஜுமருதே சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமரு 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 ஜுமருதே சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமரு 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 ஜுமருதே சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமரு 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 ஜுமருதே. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எல்லாம் ஜோரா கை தட்டிடலாமா? அவ்வளவுதான் ஜோரா. கமான் கமான், லாஸ்ட் ஒன் டைம் பண்ண போறோம். கமான், சூப்பரா பண்ணீங்க டீச்சர்ஸ். நல்ல ஜோரா கை தட்டுங்க. சூப்பர். ஓகே, இந்த 5 நாள் விபிஎஸ் உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? கத்துக்கிட்டீங்களா? நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா? என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? கதை கத்துக்கிட்டீங்க, வசனம் கத்துக்கிட்டீங்க, வேற டான்ஸ் கத்துக்கிட்டீங்க, பாட்டு கத்துக்கிட்டீங்க, வேற என்னெல்லாம் கிடைச்சிச்சு? விபிஎஸ்ல வேற என்னெல்லாம் கிடைச்சிச்சு? என்னது? ஸ்நாக்ஸ் கிடைச்சிச்சு, வேற ஜூஸ் கிடைச்சிச்சு, சாப்பாடு கிடைச்சது. அப்போ விபிஎஸ்ல இவ்வளவு கிடைச்சதுல எல்லாம் ஒரு ஆள் செய்ய முடியுமா? எல்லாரும் ஒரு ஆள் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா ஒரு டீம், அந்த டீமுக்கு நல்ல ஜோரோட கை தட்டிடலாமா? பாட்டு சொல்லி கொடுத்தவங்க, ஆக்ஷன் சொல்லி கொடுத்த டீமுக்கு நல்ல ஜோரோட கை தட்டுங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுனால நம்ம ஒன்ஸ் மோர் கேட்டோம். அப்ப நல்ல ஒரு ஜோரா கை தட்டிடலாமா? ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா? கரெக்டா டைமிங் ஸ்நாக்ஸ் வந்துச்சா? ஜூஸ் வந்துச்சு, பிஸ்கட் வந்தது, முறுக்கு வந்தது, அந்த டீம் கூட ஜோரா கை தட்டிடலாமா? கடைசியா ஃபுட், சாப்பாடு கரெக்டா டைமுக்கு எல்லாருக்கும் போதும் போதுன்ற சாப்பாடு கிடைச்சா? போதும் போதுன்ற கிடைச்சா? அப்ப அந்த சமையல் பண்ண டீமுக்கு நல்ல ஜோரா கை தட்டிடலாமா? காலையில இருந்து மதியானம் வரைக்கும் அனல்லே நின்று நமக்காக சமைச்சு கொடுத்தாங்க. அதனால இன்னொரு இடம் நல்லா ஜோரா கை தட்டிடலாமே. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, கதை கத்துக்கிட்டோம், வசனம் கத்துக்கிட்டோம்னு. யார் சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? போர் அடிச்சதா? நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. நல்ல ஜோரா கை தட்டி பார்ப்போம். அந்த டீச்சர்ஸ் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி, உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு வந்து பாடம் எடுத்தாங்க. அப்போது அந்த ஏத்தாப்பில் நம்ம கற்றுக்கிட்ட வசனம், கற்றுக்கிட்ட கதையின் படி நம்மள என்ன பண்ணணும்? வாழணும். சரியா? எல்லாம் செய்வோமா? அந்த மாதிரி செய்யலாமா? ஓகே. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வாரம் விபிஎஸ் வந்துட்டு நம்ம வருஷத்தில் ஒரு தடவை 5 நாள் வைக்கிறோம். வாரம் நமக்கு என்னது இருக்குது? சர்ச் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எத்தனை சர்வீஸ் இருக்குது? 2 சர்வீஸ் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி விபிஎஸ் மாதிரியே நமக்கு தனியாக சண்டே கிளாஸ்னு ஒன்று நடக்கும். நீங்களாம் உங்கள் ஏரியாவில் அட்டன் பண்ணுறீங்களா? சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா? அதே மாதிரி நம்ம சர்ச்சில் என்னதுக்கு 2 சர்வீஸில் என்ன நடக்கும்? சண்டே கிளாஸ் நடக்கும். காலையில் 6 to 9 ஒரு சர்வீஸு, 9:30 11 வரைக்கும் சர்வீஸு. எப்போ எத்தனை சர்வீஸ் இருக்குது? 2. ஒன்று எப்போ? 6:30 9 மணி வரைக்கும், அடுத்தது 9:30 11 வரைக்கும். அப்போ அந்த டைமில் நமக்காக என்ன ஸ்பெஷல் என்ன நடக்கும்? சண்டே கிளாஸ் நடக்கும். அங்கேயும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, சூப்பரான கதை, சூப்பரான வசனம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? சொல்லி தருவாங்க. சரியா? எங்களுக்கு டைம் கிடச்சி அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட அலோவ் பண்ணிட்டு, பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சர்ச்சுக்கு வாங்க. சரிங்களா? ஓகேவா? வருவீங்களா?